மொத்தமாக இருக்கிற 16 திதிகளில் அமாவாசை திதி மட்டும்தான் முன்னோர் வழிபாட்டுக்குரிய திதியாக சொல்லப்படுதுங்க. மற்ற நாட்களில் காலையில் குளிச்சு முடிச்சதுமே விளக்கேற்றி எப்பயும் போல இறை வழிபாடு செய்கிறோம். ஆனால் இந்த குறிப்பிட்ட நாளில் நாம் முன்னோர் வழிபாடு செய்கிறது, இறை வழிபாடு செய்கிறது நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அப்படி முன்னோர்களுடைய ஆசை இறை அருள் பெறணும், தொடர்ந்து ஒரு சில பரிகார முறைகளை நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப நிலையில், பொருளாதார நிலையில், குழந்தைகளோட நிலையில், தொழில் வியாபாரம்னு எல்லா வகையிலுமே சிறப்பான பலனை பெறணும்னா இந்த விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்க, அற்புதங்கிறது நிச்சயம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம் இந்த பதிவில் அமாவாசை நாட்களில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அமாவாசைனா என்ன, முன்னோர் வழிபாட்டை நம்ம எப்படி தொடங்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். நிறைய புராணங்கள் படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் தேய்பிறையோட 2ஆம் நாள் தொடங்கி இந்த சதுர்த்தசி வரைக்குமே எல்லா தேவர்களும் சந்திரனில் இருந்து அமிர்தத்தை தராங்க. அதுக்கு பின்னாடி தான் சந்திரன் சூரிய மண்டலத்துக்கு போகிறார். அந்த சமயத்தில் சூரியன் வெளிப்படுத்தக்கூடிய கதிர்களுக்கு அம்மானு பேர். இதனால தான் தேய்பிறை சதுர்த்திக்கு அடுத்து வரக்கூடிய திதியை அமாவாசை திதின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்களில் ஐதீகமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போனவங்க, நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க, நம்ம வாரசால நம்மளுடைய ரத்த சொந்தங்களால் கொடுக்கக்கூடிய இந்த தானத்தை அவங்க தாராளமாக ஏற்றுக்குவாங்க. தர்ப்பணம், பிண்ட தானம் மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறப்ப கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படுங்க. அவங்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுத்துக்கிட்டு பசியாறக்கூடிய நாளும் இந்த நாள் தான். இந்த நாளில் அவங்க சாப்பிடக்கூடிய உணவு மூலமாக நமக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை கிடைக்குங்கிறது காலங்காலமாக ஐதீகமாக இருந்துட்டு வரக்கூடிய விஷயம்தான். அப்படி பார்க்குறப்ப அமாவாசை திதி அன்னைக்கு மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி வரக்கூடிய வாயு ரூபமாக உங்களுடைய வீட்டுக்கு வரதா நம்பப்படுது. அந்த சமயத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர், சந்ததிக்காரங்க நீங்கள் தர்ப்பணம், பித்ரு பூஜை செஞ்சீங்கன்னா அதை கண்டு மகிழ்ச்சி அடைவாங்க. ஆத்ம மகிழ்ச்சி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பு நிறைஞ்சிருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பெரும்பாலுமே என்னதான் நீங்கள் உழைப்பு கொடுத்தாலும் சரி, ஒரு கடுமையான உழைப்பு கொடுக்குறீங்க, பொருளாதார நிலையில் நல்ல நிலைக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா ஏதாவது ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். சொந்த பந்தம் எல்லாருமே இருப்பாங்க, உற்றார் உறவினர்கள், கூட பழகக்கூடியவங்க எல்லாருமே இருப்பாங்க. உங்ககிட்ட நிறைய பேர் உதவி வாங்கிக்குவாங்க. ஆனால் உங்களுக்கு மற்றவங்ககிட்ட உதவி கிடைக்காது. சொந்த பந்தம் எல்லாமே இருக்கிறது ஒன்றும், இல்லாமல் இருக்கிறது ஒன்றுங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. எந்த விஷயத்துக்கிட்டாலுமே தடையாகவே இருந்துகிட்டு இருக்கும். மனசில் ஒரு நிம்மதியாகவே இருக்காது. வீட்டுக்கு போனாலே ஏதாவது ஒரு வகையில் ஒரு விரக்தியான மனநிலைக்கு மாறிடுவீங்க. வெளியில் போனாலும் உங்களுக்கு அப்படி தான், ஏதாவது ஒரு தடை, சின்ன சின்ன விபத்து ஏற்பட்டுகிட்டே இருக்கிறது. நல்லபடியாக ஒரு செயலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட அந்த தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் 2 முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன தான் தசாபுத்தி சிறப்பாக இருந்தாலுமே ஒன்று குலதெய்வ தடை இருக்கணும், இல்லைன்னா முன்னோர்களுடைய விஷயத்தில் தடை இருக்கணும். இந்த 2 விஷயம் ஒருத்தர் வாழ்க்கையில் ஏற்படுற பட்சத்தில் தான் உங்களுக்கு அதிகப்படியான பாதிப்பை நீங்கள் உணர மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடியவங்க யாராக இருந்தாலுமே முதல் வழியாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் முன்னோர் வழிபாட்டை சரியாக செய்யணும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்யணும். அதுவுமே நீங்கள் அமாவாசை நாட்களை தொடர்ந்து செய்கிறப்ப உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தொட்டதெல்லாமே துளங்கணும், நல்ல காரியம் நடக்கணும்னா, பண வரவு அதிகரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு சில விஷயத்தை இந்த நேரம் நீங்கள் செஞ்சுட்டு வர பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருமே அவசரமாக ஏதாவது ஒரு வேலையை பார்க்க கிளம்பிடுறாங்க. மறுபடியும் வீடு திரும்புறதுக்குள்ளார ஒரு பொழுதே ஆகிடுதுங்க. இன்னொரு விஷயத்துக்குமே ஒரு தெய்வ வழிபாடு செய்யணும், ஒரு பரிகாரம் செய்யணும்னா கூட உங்களுக்கு நேரம் இருக்கிறதில்ல. மற்ற நாளில் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலைனாலும் போயிட்டு போகுது. இந்த அமாவாசை நாட்களில் இதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாதத்தில் வரக்கூட அமாவாசை தினத்தன்னைக்கு பெரும்பாலுமே மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச தினங்க இந்த அமாவாசை நாட்கள். பெரும்பாலும் அமாவாசைனால பெரும்பாலும் பயந்துக்கிறாங்க. அந்த நாளில் ஒரு குழந்தைய பிறப்ப ஏற்பட்டிருந்தா கூட ரொம்ப பயப்படக்கூடியங்களா தான் இருப்பீங்க. உண்மையான காரணம் என்னென்னா, மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச நாள் தான் இந்த நாள் தான் ஒரு மங்களகரமான நாள்னு கூட சொல்லலாம். அப்படி நீங்கள் பண வரவு அதிகரிக்கணும்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் பூஜை செய்கிற மாதிரி தான் மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் அமாவாசை நாட்களில் நீங்கள் பூஜை செஞ்சு வழிபாடு செய்யலாம். முதல்ல நீங்கள் வெள்ளை நிற துணியை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு பின்னாடி துணியில் மகாலட்சுமி தாயாரோட அம்சமாக இருக்கக்கூடிய துளசிகளையே வச்சு வழிபாடு செய்யுங்க. அடுத்ததாக மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் உகந்த ஏலக்காயை நீங்கள் நல்லதாக பார்த்து ஒரு 2 ஏலக்காயை வச்சு வணங்க பாருங்கள். இதோட தெய்வீகமான நீங்கள் கமலக்கூடிய பச்சை கற்பூரம் ஒரு துண்டில் நீங்கள் வச்சுக்கணும். இதோட கூடவே ₹1 நாணயத்தை வச்சுக்கணும். இது எல்லாமே ஒரே முடிச்சா கட்டி உங்கள் கையில் வச்சுக்கிட்டு பண வரவு அதிகரிக்கணும்னு நீங்கள் வேண்டதில் முன்னாடி வைங்க. தெய்வம் ஏற்றுறப்ப மகாலட்சுமி தாயாரோட பேரை நீங்கள் சொல்லணும். கூடவே குலதெய்வத்தோட பேரை நீங்கள் சொல்லி தீபம் ஏற்றணும். ஏன்னா எந்த தெய்வத்தை நினச்சி நம்ம தீபம் ஏற்றுறோமோ அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில ஆகர்ஷணம் செய்யப்படுங்கிறதா உண்மை. அதனால இந்த விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க. எந்த தெய்வத்தை நினைச்சு வழங்குறீங்களோ நீங்க செய்ய வேண்டிய வேலை. உங்களுக்கு குலதெய்வ படம் இல்லையா, மகாலட்சுமி தாயார் படம் இல்லையா,
ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, காமாட்சி அம்மன் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உங்கள் குலதெய்வத்தோட பேரை, மகாலட்சுமி தாயாரோட பேரை உங்கள் மனதார சொல்லி நீங்கள் தீபம் ஏற்றுங்க. கண்டிப்பாக அந்த தெய்வம் அந்த தீப ஜோதியில் ஆகர்ஷணம் செய்யப்படும். அப்படி நீங்கள் செஞ்சுட்டு இந்த விஷயத்த, இந்த ஏலக்காய், துளசி, பச்சை கற்பூரம், இது மூன்றுமே நீங்கள் ஒன்றா முடிஞ்சு கூட தொடர்ந்து நீங்கள் தீபேற்றி மனதார பிரார்த்தனை செய்யணும். மனதை நீங்கள் நிலைப்படுத்தணும். அந்த தெய்வத்தை நம்பணும். கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி நீங்கள் வழிபாடு நிறைவு செஞ்ச பின்னாடி வீட்டோட தென்மேற்கு மூலை சொல்லக்கூடிய இந்த குபேர மூலையில் இந்த முடிச்ச கட்டணுங்க. இப்படி ஒவ்வொரு மாதமும் இந்த அமாவாசை நாட்களை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த பொருளை நீங்கள் மாத்திரப்ப செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுணுங்க. அதே மாதிரி ₹1 எடுத்து செலவு செய்யாமல் பத்திரமா நீங்கள் சேமித்து வச்சுட்டு வர பாருங்கள். இதை முழு நம்பிக்கையோட மகாலட்சுமி தாயாரை நினச்சி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறப்ப கண்டிப்பாக பணவரவு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல நிலைக்கு வருவீங்கன்னு சொல்லலாம். அப்படி உங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை செஞ்சு நல்ல மாற்றம் ஏற்பட்டால் மறக்காமல் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். அதே மாதிரி தான் நிறைய கஷ்டம் சிரமம் இருந்துக்கிட்டே இருக்குது, தடையாகவே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அமாவாசை தினத்தில் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, எள்ளு, புண்ணாக்கும் வாங்கி தரணுங்க. காகத்துக்கு படைகள் சாதம் எல்லாமே கலந்து நீங்கள் ஒன்றா வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காகத்துக்கு எள்ளு தூள் செஞ்சு அதில் ஏதாவது இனிப்பு சேர்த்து உருண்டையாக்கி நீங்கள் எள்ளு உருண்டை தானம் தரலாம். பட்சிகளுக்கு நாம் தரக்கூடிய இந்த ஒரு விஷயம் முன்னோர்களுடைய காலத்திலே காலங்காலமாக சொல்லப்பட்டிருக்குது. இதை நீங்கள் மூட நம்பிக்கை என்ன வேண்டாம். பறவைகளுக்கும் நீங்கள் உணவு தரக்கூடிய ஒரு விஷயமா ஏற்றுக்கிட்டு செய்யலாம். முன்னோர்கள் நம்முடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த ஒரு நம்பிக்கையால் ஏற்படுங்க. அதுமே அமாவாசை தினத்தில் தானம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம பாவம் நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனையாகவே இருக்குது, வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த விஷயத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடம், வியாபாரம் செய்யக்கூடிய இடம் இருக்குதுல்ல, அந்த இடத்துல கொஞ்சமாக பச்சரிசி பரப்புங்க. அதுக்கு மேலே நீங்கள் எந்த தீபம் வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி, தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஷீன்னு சொல்லக்கூடிய வாக்கியத்தையோ இல்லைன்னா ஷீ விருச்சுன்னு சொல்லக்கூடிய வாக்கியத்தை எழுதி நீங்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப அந்த தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு, பண வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தான் புதுசாக ஒரு மண்பானையும் வாங்கிட்டு வர பாருங்க. அதில் மஞ்சத்தூள், குங்குமம், ₹1 நாணயம், இந்த மூணையும் போட்டு மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வைக்கணும். நிறைய சொம்பு தண்ணி பக்கத்தில் வச்சுருக்கிறது நல்லது. இதனால் பல பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. நிறைய கூட தண்ணியில், நிறைய கூட சொம்பில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயார் கூடவே குலதெய்வமும் வந்து தங்கும். குலதெய்வம் ஒருத்தர் வீட்டில் இருக்குதுன்னா கண்டிப்பாக எந்த தடையுமே இல்லை. இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். இப்படி நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தரமும் நீங்கள் இந்த தண்ணியை மாற்றுறப்ப இந்த பானையை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலமரத்துக்கடியில், இதில் இல்லைன்னா ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் நீங்கள் அந்த தண்ணீரை யார் காலையும் படாத மாதிரி நீங்கள் போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் புதுசாக இந்த மாதிரி செய்யலாம். இதனால் நல்ல பலன் கிடைக்குங்க. அதே மாதிரி தான் கல்லுப்பு பரிகாரம். 3 அகல் விளக்கில் கல்லுப்பை நிரப்பிட்டு வீட்டு வாசல்லையும் வரவேற்பறையிலையும் இல்லைன்னா கூலியில் இறக்கி வெளியே வைக்கணும். 3 நாள் கழித்து இந்த கல்லுப்பை நீரில் கரைச்சிட்டா இந்த கண் திருஷ்டி பாதிப்பு இருக்காது. பல தீமைகள் நம்ம விட்டு நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வீட்டுக்கு வரக்கூடியவங்க நிறைய பேரோட பார்வை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது. நிறைய ஒரு பொறாமையான பார்வை, கண் திருஷ்டி சம்மந்தப்பட்ட பார்வை அதிகமாக இருக்கும். அதனால் வீட்டுக்கு வரக்கூடியவங்க யாராக இருந்தாலுமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக சீரகம் கலந்து நீரை ஒரு கருப்பட்டி கலந்து இல்லைன்னா இனிப்பு கலந்து நீங்கள் வரக்கூடியவங்களுக்கு தரணும். இதனால் எதிர்மறை சக்திங்கிறது நம்ம விட்டு நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வாழைக்கண்ணு வச்சு வளர்க்க பாருங்கள். ஏன்னா வாழைக்கண்ணு ஒவ்வொரு நொடியும் துளிர் விடக்கூடிய தன்மை கொண்டது. புதுசாக அதில் மலரக்கூடிய அந்த அரும்பால் நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றம், இந்த எதிர்மறை ஆற்றலுங்கிறது நீங்கள் கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதனால் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கண்டிப்பாக வாழைக்கண்ணை வச்சு நீங்கள் வளர்த்துட்டு வரணும். இதனால் நல்ல பலன் கண்டிப்பாக உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்மறை ஆற்றல் நீங்கள் அமாவாசை நாளில் மாலை நேரத்தில் இந்த 6 மணிக்கு பூஜையில் விளக்கேற்றி குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. ஒரு சிவப்பு துணியில் 6 பல்லு, தோல் உரிச்ச பூண்டு, ஒரு சின்ன கருத்துண்டு, அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வரமிளகா, இந்த எலுமிச்சை பழம், இது எல்லாம் ஒன்றா சேர்த்து கூட நூலில் கட்டி தலையில் படாத மாதிரி நீங்கள் நிலவாசப்படியில் வைக்கலாம். ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிலவாசலில் நீங்கள் தொடர்ந்து சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் இட்டு நீங்கள் வழிபாடு செய்யணும். ஏன்னா குலதெய்வம் தங்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிலவாசப்படி தான். நிலவாசப்படியை சுத்தமாக நீங்கள் அலங்காரம் செஞ்சு இந்த தீபதூப ஆராதனை கட்டி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி கடுகு எடுத்துக்கோங்க. இந்த விஷயத்தை நீங்கள் வீட்டுக்கு பெரியவங்க, அதாவது வயசில் மூத்தவங்க தான் இந்த விஷயத்த செய்யணும். அதாவது திஷ்டி சுற்றி போடணுங்க. எத்தனை பிடிச்ச கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி, கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி, விளக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த அமாவாசை நாட்களில் நீங்கள் செய்யணும். இந்த கடுகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் நீங்கள் கல்லுப்பு இது கூட எடுத்துக்கலாம். இதை நீங்கள் 2 ஒன்றா சேர்த்து வயதில் மூத்தவங்க உங்களுக்கு சுற்றி போடணும். இதை நீங்கள் அடுப்பில் போட்டு தான் ரொம்ப நல்லது.
அதே மாதிரி தான் ஒரு மண் அகல் விளக்குல கட்டி கற்பூரத்தை ஏற்றி அந்த கடுகு அந்த நெருப்பில் போட்டால் அது வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த கடுகு வெடிக்கிற மாதிரி தான் நம்மளுடைய கண் திருஷ்டி கஷ்டம் இல்லாமல் வெடிச்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே அமாவாசை நாட்களில் செய்கிறது தான் ஒரு சிறப்பான பண்புகள். உங்களுக்கும் சரி, உங்கள் பிள்ளைக்கும் சரி, உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சரி, ஏதாவது ஒரு வகையில் இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பரிகாரமாக செஞ்சுட்டு வர பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குது, இனிமையான வாழ்க்கை காத்திருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் அமாவாசை நாட்கள் என்றால் என்ன, அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன, வாழ்க்கை முறையை மாற்றமைக்கக்கூடிய சக்திங்கிற இந்த பரிகாரங்களுக்கு எப்படி ஏற்படுதுங்கிறது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.